Good morning, students. Last class operating system நம்ம different kinds of operating system topic பார்த்தோம். இப்போ இன்னைக்கு chapter 3 பார்க்க போறோம். Computer hardware. Computer hardware னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, an operating system is closely tied to the hardware it runs on. ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டயர்ட்னஸும் இல்லாமல் க்ளோஸில் வந்து அதோட ஹார்ட்வேர் வந்து நம்மளோட வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும். என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரில் CPU இருக்குது, மெமரி, இன்புட் அண்டு அவுட்புட் டிவைசஸ் இருக்குது. இன்புட் அவுட்புட் டிவைஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் இருக்குது, கீபோர்டு இருக்குது, ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸ்டோரேஜ் டிவைசஸில் வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ஃப்ளாப்பி டிஸ்க்கு அண்ட் எக்ஸெட்ரா இருக்குது. அதர்ஸில் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் மானிட்டர் இருக்கும், CPU, கீபோர்ட், வீடியோ கண்ட்ரோலர், கீபோர்ட் கண்ட்ரோலர், மெமரி, ஃப்ளாப்பி டிஸ்க், ஹார்ட் டிஸ்க், அதோட கண்ட்ரோலர், ஹார்ட் டிஸ்க் டிரைவ், ஃப்ளாப்பி டிஸ்க். இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரோட ஒரு ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ்னு சொல்லலாம். அதுக்கு பஸ்ஸஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் கனெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து அந்த பஸ்ஸஸ் லேண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ப்ராசஸர் இப்போதைக்கு ட்ரெண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடு, அதாவது ஹீட் ஆகாமல் மதர் போர்டில் வந்து எந்த ஒரு ஹீட் ஆகாமல் இல்லாமல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸரோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கம்பல்சரி வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.5 4.5 வரைக்கும் இருக்குது. இப்போ 10th ஜெனரேஷனில் நம்ம என்ன ப்ராசஸர் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் ப்ராசஸர் i9 வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு வந்து ஹீட் குறைக்கணும். பட் நம்ம அந்த ப்ராசஸர் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இந்த ப்ராசஸர் டியூல் கோர் ப்ராசஸர் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th ஜெனரேஷன் வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் ஒன் CPU. சிபியூவில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிபியூனால என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண முடியும். அது போல் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து செட் பண்ணுறது, அதோட ரிஜிஸ்டர்ஸ் என்னென்ன இருக்குது, மெஷின் ஸ்டேட்டில் என்ன இருக்குது, அண்டு கெர்னலுக்கும் யூசர் மோடுக்கும் என்ன டிஃப்ரென்சேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காமனாக சிபியூன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் மெமரி, அதாவது மெமரிலேருந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம பேட்ச் வைஸாக எடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அதை எப்படி எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டீகோட் மூலிமா வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அதை செட் பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்பெசிஃபிக்காக அதையே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸை வந்து நம்ம ரன் பண்ண முடியும். அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பண்ணுறது எப்படின்றதுக்காக தான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெஜிஸ்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்குது, ஸ்டாக் பாயிண்டர் இருக்குது. ப்ரோக்ராம் கவுண்டரில் வந்து நம்ம பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ரோக்ராம் கவுண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாக் பாயிண்டரை வந்து நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்து நம்ம ரெஜிஸ்டர் வந்து CPU யூஸ் பண்ணுறோம். மெஷின் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனை சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கெர்னலுக்கும் யூசர் மோடுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்துக்கு என்ன பெட்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கால்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் எக்ஸப்ஷன் அண்ட் இன்டரப்ஷன்ஸ். இது டூல்ஸ் வந்து நம்ம கெர்னல்ஸ்லையும் யூசர் மோட்லையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெமரி இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா மெமரி எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மெமரி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு டெஸ்க்டாப்னு பார்த்தீங்கன்னா மெமரி வந்து நம்ம 2GB 4GB வரைக்கும் 4GB 8GB வரைக்கும் நம்ம நாமளாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்ம ரேம் அதுக்காக வந்து டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மெமரியில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மோட் யூஸ் பண்ணுறோம், கேஸ் மெமரி யூஸ் பண்ணுவோம், அண்டு ரேமோட ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறோம், மேக்னெட்டிக் டேப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மெமரியை பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. நமக்கே வந்து இதோட சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட சைஸ் வந்து நல்லா பெருசாகவும் இருக்கும். அதோட லேயர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ் லேயர்ஸில் வந்து 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெஜிஸ்டர் அண்டு கேஸ் மெமரி. ரெஜிஸ்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் இல்லை ப்ரோக்ராம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அதோட ரெஜிஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், எந்த ஒரு டிலேயும் வராது. பட் அது வந்து ஒரு லிமிட்டடான சைஸ்ன்னு சொல்லலாம். கேஸ் மெமரியை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் பர்டிகுலர் டேட்டாஸ் வந்து மிஸ் பண்ணிடும். அதுதான் வந்து கேஸ் மெமரின்னு சொல்லுவோம். மெயின் மெமரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேம் தான் இப்போதைக்கு ஒரு டெஸ்க்டாப் யூஸ் பண்ணக்கூடிய சிபியூவில் அதுதான் வந்து ரேம் தான் வந்து ஒரு மெயின் மெமரின்னு சொல்லுவோம். அது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 2 ஆர்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் இருக்குது, சீப்பர் அண்டு லார்ஜர். 2 ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூடு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீப்பர் அண்டு லார்ஜர் இருக்குது. ரேமை பொறுத்த வரைக்கும் 3 ஆர்டர் மேக்னிடியூட் இருக்குது, ஸ்லோவர். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிவைஸ் ஹீட் ஆகிறது. இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு. மேக்னெட் டேப் பொறுத்த வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம் பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்காக நம்ம மேக்னெட் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பேக்கப் வந்து அதோட டேட்டாஸை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த மேக்னெட்டிக் டேப்பு. அது என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெரி ஸ்லோவாக இருக்கும்.
பட் வெரி சீப் அண்ட் ரிமூவபிள் டிஸ்க்னு சொல்லலாம் மேக்னெட்டிக் டேப் வந்து. நெக்ஸ்ட் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். ஃபிசிக்கலாக வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹார்ட்வேரில் ஒரு சிபியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்ட்வேர் பர்டிகுலரில் வந்து ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் தான் வந்து நம்ம இன்புட் அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் எல்லாமே வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். மேனுவலாக பார்த்தீங்கன்னா, சிஸ்டத்தில் வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமே வந்து ஒரு சில இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து மேனுவலாக அதுவே வந்துடும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை. அதோட டிரைவர் எப்படி இருக்கும், டிவைஸ் டிரைவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் மேனுஃபேக்சர் அண்ட் இன்சர்ட் இன்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் கெர்னல் மோட். அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஸி வெயிட்டிங் அண்ட் இன்டரப்டாக இருக்கும். இன்புட் அவுட்புட் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம்னா அதுக்கு அந்த டிவைசஸ்க்கு உண்டான டிரைவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நமக்கு ஓஎஸ் சேஞ்ச் பண்ணும்போது வந்து அந்த இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும். அடுத்த சாப்டர் 4ல் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டைப்ஸ் 6 டைப்ஸ் பார்க்க போகிறோம். ப்ராசஸ் பார்க்க போகிறோம், மெமரி பார்க்க போகிறோம், ஃபைல்னு என்னென்னு பார்க்க போகிறோம், டெட்லாக்னா என்ன, இன்புட் அவுட்னா என்ன, செக்யூரிட்டினா என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராசஸ்னால் என்னென்னு பாருங்கள். ஏ ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷன். ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம்னா அதே தான் வந்து நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். Consists of executable code, data stock, CPU register, value and other information. இந்த டயக்ராமை பாருங்க. A and B and C and D, E, F. A process created வந்து ஒரு parent, 2 child process and B and C. A பார்த்தீங்கன்னா ஒரு parentன்னு சொல்லலாம், B, C பார்த்தீங்கன்னா இது அது childன்னு சொல்லலாம். B, C வந்து child process சொல்லுவோம், A வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுதான் parent, இது வந்து அதோட childன்னு சொல்லலாம். A created 2 child process, B and C. B created 3 child process. A வந்து 2 child create பண்ணியிருக்கு, B வந்து பார்த்தீங்கன்னா 3 child வந்து create பண்ணியிருக்கு. இதே தான் வந்து இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அந்த கிரியேட் பண்ணுறதுக்குரிய தான் வந்து அது என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அதுதான் வந்து ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபைலு. ஃபைலுன்னு காமன் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா பேஸ் இல்லை வேறு ஏதாவது நம்ம கலெக்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்ம ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் டேட்டா ஸ்டோர் இன் ஹார்ட் டிஸ்க், எ ப்ராசஸ் ட்ரீ அண்ட் ஃபைல் சிஸ்டம் மவுண்டிங், ஃபைல் லிங்கிங். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் டைரக்டரின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபேக்கல்ட்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு வந்து நம்ம லிங்கிங்கில் இருக்குது அப்படின்றது தான் இதோட டயக்ராம்ஸு. அதே தான் வந்து நம்ம ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டெட்லாக். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கிராசிங் எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு பிரிட்ஜ் கிராஸ் பண்ணுறதாகட்டும், இல்லைன்னா ஒரு டோல்கேட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டோல்கேட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து கம்ப்யூட்டர் மானிட்டர் மூலிமா வந்து நம்ம டோல்கேட் ஒவ்வொரு வண்டிக்கும் அதை எப்படி கிராசிங்ஸ் பண்ணணும் அப்படின்றது, அந்த டிராஃபிக்கை வந்து அந்த டைரக்ஷன் மூலமாக எப்படி கிராஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வச்சு பார்க்குறது தான் இந்த டெட்லாக். இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். நான் ஆல்ரெடி சொன்னதான் பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். ஆல் காம்பனன்ட்ஸ் ஹேவ் பிசிக்கல் டிவைசஸ் ஆர் கியூரிங் இன்புட் அண்ட் ப்ரொடக்டிங் அவுட்புட். இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் இஸ் கீபோர்ட், மானிட்டர் அண்ட் பிரிண்டர். இன்புட்டோட சப்சிஸ்டம் எது மேனேஜ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட்டோட டிவைசஸ் தான் வந்து அதோட சப்சிஸ்டம் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். சம் ஆஃப் த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் ஆஸ் இண்டிபெண்டாக வந்து அதுலேயே இருக்கும். நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னதான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணும் போதே அதோட இண்டிபெண்டாக வந்து அதுலேயே வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து வந்து. செக்யூரிட்டின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் யூசர் சாஃப்ட்வேர் வேன் டு கீப் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு ஒரு எலக்ட்ரானிக் மெயில் ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் பிளான் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி கோட் யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து நம்ம செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.